మాతకిదే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మంచి మనసుతో చేసే మల్లెల పూజా పూజా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా కలికాలం దేవికి కనకాంబరమాల కలికాలం దేవికి కనకాంబరమాల చేయి వదలరాదని చేమంతుల మాల చేయి వదలరాదని మోహనాంగి నీకిదే మొగలి పూలమాల మోహనాంగి నీకిదే మొగలి పూలమాల దయతలిచే తల్లికి దవన పూలమాల మంచి మనసుతో చేసే మల్లెల పూజా పూజా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మా గుండెలోన దేవికి గులాబీల మాల మా గుండెలోన దేవికి గులాబీల మాల సర్వాంతర్యామికి సంపెంగెల మాల సర్వాంతర్యామికి సంపెంగెల మాల మమతల మా తల్లికి మందారమాల మమతల మా తల్లికి మందారమాల దయతలిచే తల్లికి దవన పూలమాల మంచి మనసుతో చేసే మల్లెల పూజా పూజా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకిదే పూజా పాద పూజా మానుషధారికి పిల్లి పూలమాల లీలా మానుషధారికి పిల్లి పూలమాల కనువిందు చేసేటి కమలాల మాల కనువిందు చేసేటి కమలాల మాల దివి నుండి దిగిన దేవికి దీపాల పూజా దివి నుండి దిగిన దేవికి
మాతకి దే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకి దే పూజా పాద పూజా మంచి మనసుతో చేసే మల్లెల పూజా పూజా నిర్మల మాతకి దే పూజా పాద పూజా మా నిర్మల మాతకి దే పూజా పాద పూజా. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயம் தங்கள் அருளால் தூய்மை அடைந்துள்ளது. எங்களுக்குள் இருந்த அனைத்து மாயைகளும் அறியாமை என்ற இருளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். தாய், நாங்கள் பெற்றுள்ள இந்த அன்பின் உணர்வானது எங்களுக்குள் தங்களை யார் என்பதை உணர வைத்ததோடு நாங்கள் யார் என்பதையும் உணர வைத்திருக்கிறதம்மா. தாய், எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் இந்த தியானத்தின் மூலமாக ஆழத்தையும் அதன் மூலம் இறைவனின் ஆனந்த உணர்வையும் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகாகாளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத்
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நம. ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी, श्री निर्मला देवी नमो नमः. श्री गणेश मंदिरम. ओम त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी, श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களுக்குள் இருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கடந்த காலத்தின் துன்பங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறோம். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் உலக ஆசைகளிலிருந்து விடுதலையாகியுள்ளோம். எங்களின் ஒரே விருப்பமானது நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருத்தலே ஆகும். தாயே, நாங்கள் எங்களின் இடா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களுக்குள் ஆனந்தத்தை உணர்த்துகிறது. நாங்கள் இந்த ஆனந்த உணர்வை சுழுமுனை நாடியில் ஒன்று சேர்ப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் நமது இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தின் கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ளோம். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவிப்பவரும் தாங்களாவே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாய், தங்கள் அருளால் எங்களின் பிங்களா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலையும் அதனால் ஏற்படுகின்ற ஆனந்த உணர்வையும் எங்களின் சுழுமுனை பாதையில் ஒன்று சேர்க்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் சம நிலையில் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கிறோம். தாயே, எங்களின் விருப்பங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயே, நாங்கள் முழுமையோடு இணைந்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது நடு நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவே. தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலையாக நிறைந்திருக்கவும், அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருக்கவும், அதன் மூலம் எங்களின் சக்கரங்கள் தூய்மை அடையப்பட்டு எங்களின் ஞானம் ஸ்ரீ கணேசரின் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டு நாங்கள் தங்களிடத்தில் பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் சரணாகதி அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்: ஸ்ரீ
गणेश गौरी कुण्डलिनी माता साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशा गौरी कुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। श्री आदिभूमि देवी साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர் விசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो
गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितम् तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, நாங்கள் எதுவும் செய்வதில்லை, அனுபவிப்பதும் இல்லை. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை அனுபவிப்பவரும் தாங்களாவே. தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான அறிவை பெற்று அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை தந்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தங்கள் அருளால் எங்களுள் அமைதி நிலையை உணர்கிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம்
பவசாகரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுள் அமைதியையும் திருப்தியையும் உணர்கிறோம். தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளோம். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். அதன் மூலம் எங்களுள் அமைதியை உணர வைக்கிறீர்கள். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவே. எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்தி எங்களின் சுயம் குரு தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்துள்ளீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற உணர்வுடன் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்கிறோம். தாயே, நாங்கள் தங்களின் அன்பை உணரும் அளவிற்கு எங்களுக்குள் எங்களை நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பை நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஏற்ற கருவிகளாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் ஹிருதய சக்கரத்தில் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை என்றென்றும் தங்களிடத்தில் நாங்கள் சரணடைவதன் மூலம் கிடைக்கிறது என்பதே எங்களின் ஆனந்த உணர்வாகும் அம்மா. எப்பொழுதும் அந்த ஆனந்த உணர்வு எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி நிலையில் இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். தாயே, எங்களுக்குள் பற்றற்ற நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் தத்துவம் எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கவும் அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையானது எங்களின் விசுத்தி சக்கரத்தில் பிரதிபலிப்பதுடன் நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைவதற்கும் வழிவகை வகுக்கட்டும் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம்.
கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற மன்னித்தல் குணம் மேம்படுவதுடன் எங்களுக்குள் அன்பை நிலைநிறுத்துகிறது, பெருந்தன்மையை நிலைநிறுத்துகிறது. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து ஓம் ஹம் ஷம் மந்திரத்தை கூறுவோம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரம் கவனம் சகசிராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். மகா மந்திரத்தின் 3வது மந்திரம் ஓம் வமீவ சாக்ஷாத் ஸ்ரீம் கல்கி சாக்ஷாத் ஸ்ரீம் சஹஸ்ரார சுவாமினி மோட்ச பிரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், நாங்கள் இறைவனின் ராஜ்யத்தில் கலந்து அதன் மூலம் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகிறோம். நம்முடைய கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று அவ்விடத்திலிருந்தே நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1980 அன்னையாற்றிய சொற்பொழிவின் சுருக்கம் கேட்போம். But this is what auspiciousness is, that you feel it from your heart which is awakened. The heart must be awakened. In the heart resides the spirit, which is not yet flowing in our consciousness, in our central nervous system. It resides there. The joy itself. I don't know if you have ever seen phosphorus taken out of the water and how it just gets ignited. It's like that inside the Maya, the illusion, that spark is sitting. And when this Kundalini rises and touches that spark, it starts emitting its joy. It's auspiciousness. Unless and until you have that within you, you cannot feel the auspiciousness of others. Take a coconut, for example. Put it the other way around, you won't get vibrations. If you put it this way, the coconut coming up, you'll get more vibrations. There are certain coconuts who give you very good vibrations, some give horrible ones.
And you know, human beings also have coconuts. Some of the coconuts give such beautiful vibrations, and some of them do not. Some of them are tired. Some of them are nothing but like a balloon of Mr. Ego. Or some of them have nothing but superego in them. So this coconut is to be made auspicious. Now, how it is connected with spirit? That is a very important one. How our brain is connected with spirit. Whatever I'm telling you, you need not believe me, but you'll find it out for yourself that whatever I'm saying is the truth. Your heart has the spirit, the light, and the heart has got 7 auras around it. And these 7 auras get enlightened by the spirit. But before that, it's a very instantaneous, or we can say a simultaneous happening. When the Kundalini rises, there are 7 centers also in our brain, in the sense there are the seats of the centers. These 7 centers are represented again on the seat. You know that very well. All the Sahaja Yogis know where they are. So when these centers are enlightened, the auras start shining in the heart. And this center is actually the center seat of the spirit. The spirit has moved from there and has gone to the heart. That's why in childhood you'll find there's an opening here. It's a very soft bone called as fontanelle bone. Talu is here. Because the spirit comes out from there and is settled on the heart. You know, spirit also come out in the night sometimes, goes around and sees. It's so. When these centers in our brain get enlightened by Kundalini, one by one, first they are enlightened here, then in the brain, then the auras in the heart start getting enlightened. Ultimately, when this center, which is the center of the heart here, Sahasrara, this point, when this one gets enlightened, then the spirit also gets enlightened fully. And then these auras become doubly shiny. Then the auspiciousness is in many dimensions starts expressing itself. But to keep that light on, one has to keep the Kundalini over here. Then what happens? Then we are ruled by our heart's indication than by our brain. How? Because the heart has the spirit which emits vibration. It is not the brain. And you depend on your vibratory awareness after realization. The more you depend on your vibratory awareness, the more you use your heart, your spirit, not your brain. The more you use your brain, again you go down. Because it is taken over now by the spirit. For example, after realization, when you start thinking about it, people can think of anything. I can tell you, I've had such experiences that they would think that why Mataji is wearing a sari like this. Even to this extent, you see, they can do. But if you can just leave your heart to work it out and don't think, because you are in thoughtless awareness after realization. If you try to maintain that state,
Pay attention to your heart and let your spirit emit itself, so that it clears out completely the confusion of the brain and everything. Then you'll be amazed that you cannot lose your vibrations. You cannot lose your realization. The simplest way is, we have found this, that after realization, if you go for 7 days treatment with soaking feet before my photograph, it works now. But immediately when I say my photograph finished, the ego comes up. Why her photograph? First thing comes up, who is she? I may be nothing. All right, agreed, I'm nothing. But I've raised your kundalini. I've given you realization. I must be something after all. So why worry? I'm not taking away anything from you. Then you start establishing your auspiciousness, the sense of auspiciousness. Once you have established it, then you do not lose it very easily. You don't like then inauspicious things normally. If there's somebody inauspicious, you say, Mother, no, we can't do anything about this gentleman. All right. Afterwards, when you become very strong, you don't mind working on anyone whatsoever. But gradually you have to go up to it. I understand that. But I can't understand people using their rationality to understand Sahaja. How can you understand this great power with your limited rationality? I can explain to an ant about your politics, but I cannot tell you how this divine power works. One day he asked me, Jamil, numerically, to what extent it goes, to what dimension? And when I told him, he said it is incalculable. I said it is infinite. You cannot calculate. If you put two mirrors facing each other and put some object in between, you cannot calculate how many reflections you'll get. Even that you see, but you cannot calculate. But here I'm talking about something that does that, which creates this. You cannot calculate all the molecules and the atoms of one element. But I'm talking about somebody who has created them and who in every molecule pulsates. How can you understand with this brain? You can only become one with it and enjoy yourself. Why worry? Why do you want to count the molecules? Why this madness? It would be like a bad man going to the seashore to have a nice bath, starts counting the small little pebbles and the grains of the sand. Get in, enjoy. You become. This is Advaita, where you become one. All religions teach Advaita. Advaita means where there is not the other. Ananya. You become one with that. With the whole ocean you become one. A drop becomes the ocean. All the powers of the oceans are there for the drop. That's what it is. But there are some people who say we believe in Dvaita. No, why? We don't want to get lost. And you are not lost. You become the whole. But they want to keep their small limitations, you see. Now what is that small limitation they want to keep? It's called as Mr. E.G.O.
which is a myth. Which is a myth. It's such a big myth, is ego. Because what do you do, human beings? Let's see now. What do? You make a chair, all right. See, people are even proud if they can make a chair these days, because nobody can use their hands these days, you know that. It's everything done by machines. I don't know, they cannot create human beings, otherwise they may try that also. So what do? You create something dead out of dead. Everything is dead. Whatever you have created is dead. Have you done any living work? So one lady got very angry with me. She said, yes, we have created a tube baby. I said, you have not created. It was all there. The life was there. You just brought it together and it worked out that way. It's nothing. It's just like egg being, what do you say that? Egg, they put it in the incubator. It is that simple thing. You have done nothing. You have put life into it. Have you? Let us confess it now. We cannot convert even one flower, transform one flower into a fruit. Let us admit it. So what is this ego then? I do this and I do this. I would like that and I would have this and I. Who is this Mr. I who cannot do one living thing? Just ask yourself. Very simple question. So, to reach a conclusion, it's a myth. We do not do anything. As that many times I have told you that some people going by train put all their luggage on their head. So they said, why are you carrying so much luggage on your head? They said, because we want to reduce the weight of the train. This ego is like that, sitting on your head. I do it. But by brainwashing you, I cannot reduce. How? The myth has to be broken. The myth breaks when Kundalini rises. Then how you talk is a very different language. It is not coming, it is not going, it is it. It becomes a third person. Then your power, which is flowing through your hands, you see that going through your hand, which you are maneuvering. You don't say, I am giving you realization, you don't say. You just say, it is going, it is rising, it is not coming. Even if it is your son, you say, I cannot give now, what to do? Like a lady came with me to America once and she was very anxious that I must give realization to her son and all that. So I told her, look at this. Now you have come all the way, I know, for this purpose. But now if the Kundalini doesn't rise, do you want me to say that he's realized? No, Mataji, I know it doesn't rise. Then I said, you give him a realization. I cannot give him. All right, you try. Said, but it doesn't rise. I said, then what to do? If the Kundalini is not coming up, what can we do about it? So, the Kundalini has to come spontaneously. It's a living process. But after realization, you start doing living things. You can raise the Kundalini. You can pulsate the Kundalini. I don't know about pulsation so far. I have not seen any Sahaja Yogi doing. But you can raise it all right. You can give realization. With my photograph, it works better. You can give vibrations now to the plant, to the fruit, or to any flower like this. If it is done, it will come to life. If you give vibrations, say, to a field of, or seeds of, say, wheat, they can be multiplied. They can be 10 times more than what they are. Now you have started giving vibrations to the trees, to people. You are doing the living work. Now you have become the ocean of life. So far you were not. Because the power of life is to give life has come in. Now you are living. Before this, you were dead. In the sense that you
worshipping a dead god called ego. Now it's a living God within you, it's a spirit. Once you start accepting your spirit, all your priorities change just like that. Because spirit is joy and happiness. Spirit is everything. So you start losing all your interest into other things. This is what is when your auspiciousness is of the greatest height. That even your name can create something great. And photograph can do wonders. If you become auspiciousness, you are the holiest of the holy. For that, you have to get rid of some of the dirt and the dust. You have to get rid of some of the false notions we have and the myths of being. Some people have a myth that they are guilty, and some people, as I told you, have so many myths. But for giving up, this Kundalini works out. You allow her to work it out. That's it. It works. May God bless. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய்
எங்களுக்கான இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தின் மூலமாக எங்களுக்குள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், எங்களின் சரணடைதல் என்பது எங்களின் இதயபூர்வமாக நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தயவு செய்து தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.